இப்போ கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரக செயலிழப்பு எதனால வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, அதாவது தற்காலிகமாக திடீரென்று சிறுநீரக செயலிழப்பு. இன்னொன்று வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். என்னென்ன காரணத்தினால அது வரலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல முக்கியமானது வந்து சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஒன்று ரொம்ப வருஷமாக இருந்தாலும் இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் இதனால நாள்பட்ட கிட்னி பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள். ரெண்டாவது வந்து ரத்த கொதிப்பு, அதாவது பிளட் ப்ரெஷர். ரொம்ப நாளைக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமலோ இல்லை 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது வந்து குடும்பத்திலேயே பரவக்கூடிய சில கிட்னி வியாதிகளும் இருக்கு. இதை தாண்டி இப்போதைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷமா இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் நம்ம பார்க்கறது வந்து ஒபிசிட்டி, எக்ஸசிவ் வெயிட் இருக்கிறதுனால வர கிட்னி பாதிப்பு. இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, there is something called as CKD-U, chronic kidney disease of undetermined etiology. என்ன காரணம்னே தெரியல, பிபி கண்ட்ரோல் இருக்கு, சுகர் கண்ட்ரோல் இருக்கு, இதனாலயும் வந்து கிட்னி பாதிப்பு வருது. இது யாருக்கு நிறைய பாக்குறாங்கன்னா, எக்ஸசிவ் ஹீட் எக்ஸ்போஷர். நிறைய பேர் வயல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, போதுமான அளவு தண்ணி குடிக்காதவங்களுக்குலாம் வந்து அந்த வெயில்ல வேலை பார்க்கறதுனால வர ஒரு காரணம். அதனால பல்வேறு காரணங்கள்னால இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்.